வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தொழிலில் ஏற்பட்ட கூட்டணி சிக்கல்கள் காரணமாகவே அதிக வேதனைகளும் சிக்கல்களுமே உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். தொழில் வாழ்க்கையில தனியாக உழைப்பதை விட சரியான மனிதர்களுடன் இணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் சில கூட்டணிகளை உருவாக்கியிருப்பீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாகத்தான் சென்றிருக்கும். ஒருவருக்கொருவர் நீங்கள் நம்பிக்கையுடன் பேசுவது, எதிர்கால திட்டங்களை பகிர்ந்து கொள்வது, லாபத்தை பற்றி ஆலோசிப்பது என்ற தொழில் வளர்ச்சிக்கான பல கனவுகளை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் காலம் செல்ல செல்லத்தான் கூட்டணியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வெளிப்படத் தொடங்கும். பணத்தை நிர்வகிக்கும் விடமும், பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதும், முடிவுகளை எடுப்பது போன்ற விஷயங்களில் ஏற்பட்ட சிறிய முரண்பாடுகள் தான் பின்னர் பெரிய பிரச்சனைகளாகவே மாறக்கூடும். நீங்கள் சமரசம் செய்து தொழிலை காப்பாற்ற முயன்றாலுமே உங்களுடைய எதிர்ப்பக்கம் அதே மனநிலையுடன் செயல்படாததால் மனதில் ஏமாற்றம் உருவாக்கக்கூடும். சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக உழைத்தும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்காமல் போயிருக்கும். கூட்டாளியின் தவறுகளுக்கு கூட நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஏற்பட்ட பிரச்சனைகளும் பண பரிவர்த்தனைகளில் ஏற்பட்ட தாமதங்களும் தான் லாப பகிர்வில் உருவான குழப்பங்கள் என ஒன்றன் பின் ஒன்றாகவே சிக்கல்கள் வந்திருக்கும். தொழில் வளர்ச்சிக்காகவும் எடுத்த முடிவு எதிர்பாராத விதமாகவே மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். தனியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்ற எண்ணமும் உங்களுக்குள் பல முறை தோன்றும். ஆனால் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது தொழிலிலோ தனியாக போராதவரை விட யாராவது ஒருவருடன் கூட்டிணைந்து தொழிலை பெரிய நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்று நீங்கள் எடுத்த முடிவுதான் மிகப்பெரிய தவறாகவே உங்களுடைய வாழ்க்கையில மாறியதற்கும். உங்களின் உழைப்பையும் முதலீட்டையும் முழுமையாக போட்டு தொழிலை வளர்த்திருப்பீர். ஆனால் உங்களிடம் கூட்டாளி உங்களின் நேர்மையை பயன்படுத்தி கொண்டேவும் உங்களுக்கு தெரியாமல் கணக்கு வழக்குகளாக இருக்கட்டும் முறைகேடு செய்ய தொடங்கி வந்திருப்பாங்க. அதாவது துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதுல நீங்க தொழில் வாழ்க்கையில நீங்க தனியா உழைப்பதை விட்டு விட்டு சரியான மனிதர்களுடன் இணைந்து செயல்பட்டால்தான் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் என்று நீங்கள் எண்ணியிருந்திருப்பீங்க. அதற்காகவும் நீங்கள் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தியிருந்திருப்பீங்க. ஆனா அந்த உயரத்தை அடையிறதுக்கு நம்பிக்கையுடன் நீங்க சில கூட்டணிகளை உருவாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். ஆரம்பத்துல அந்த கூட்டணி நல்ல முறையாவே உங்களுக்கு இருந்து வந்தாலுமே பின்னர் நாட்கள் சில இல்லைன்னு காலம் சில தான் அந்த கூட்டணியில உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே வர தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் இது இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியாம அவங்க கணக்கு வழக்குகள்ல முரண்பாடு செய்வதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய மனசுல தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அவங்களாம் ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களை சமரசம் செய்து வந்தாலுமே உங்களுடைய தொழிலை நீங்கள் காப்பாற்ற முயன்று வந்தாலுமே எதிர்ப்பக்கம் அதே மனநிலையுடன் செயல்படாததால மனசுல உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்திருக்கும். அது உங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கூட்டணி உங்களுடைய நேர்மையை உங்களுக்கு பயன்படுத்தி கொண்டுதான் உங்களுக்கு தெரியாமலேயும் கணக்கு வழக்குகளை உங்களை ரொம்பவுமே ரொம்ப கஷ்டப்படுத்தி வந்திருந்திருப்பாங்க. ஏன்னா தொழில நுணுக்கங்களையும் உங்களிடமிருந்து அவங்க கற்றுக்கொண்டேவும் உங்களை தொழிலை விட்டு விலக்க பல சூழ்ச்சிகளையும் செய்து இருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மன அமைதி உங்களுக்கு உடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடல பொழுது நீண்ட காலமாக மனதிற்குள் பல விஷயங்களை வைத்து கொண்டு நீங்கள் யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் இருந்த நிலை எல்லாமே இனி மாறத் தொடங்கக்கூடிய காலமாக அமையும். கடந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள், எதிர்பாராத ஏமாற்றம், குடும்ப பொறுப்புகள், பணம் தொடர்பான சிந்தனைகள் என பல விஷயங்கள்ல உங்களுடைய மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இனி ஒவ்வொரு விஷயத்தையுமே பதற்றத்துடன் அணுகாமல் நிதானமாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாகும்.
தேவையற்ற மனிதர்களுடைய கருத்துக்களை மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. வீட்டில் அமைதியான சூழல் உருவாகும். குடும்பத்தினருடன் பேசும்போதுதான் மனதில் இருந்த அழுத்தமும் குறையும். காலையில் எழுந்தவுடன் நல்ல எண்ணங்கள் தோன்றும். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில தனிப்பட்ட விஷயங்களும் ஒவ்வொன்றாக சரியாக தொடங்கக்கூடும். ஆன்மீக சிந்தனைகள், இறை நம்பிக்கை, நல்ல மனிதர்களின் தொடர்பு ஆகியவை உங்களுடைய மனதிற்கு மேலும் உறுதியை தரக்கூடும். எதையும் அவசரமாக முடிவு செய்யாமல் எது நடந்தாலும் நான் அமைதியாக சமாளிப்பேன் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள் உருவாக்கக்கூடும். இதுவரை மனதில் சுமையாக இருந்த பல விஷயங்களை விட்டுவிட்டு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் நல்லவற்றை ரசிக்க தொடங்குவீங்க. அந்த மாற்றம்தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகவே உங்களுக்கு அமையக்கூட உள்ளது. அது துலாம் ராசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலைப்பாயக்கூடிய மனம் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான மன அமைதியும் தெளிவுமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு கிடைக்க கூட உள்ள போகுது. அதன் மூலியமாவே நீங்கள் தியானமாக இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், ஏன்னா ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் நாட்டம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உள்ளது. எதையும் நீங்கள் பதற்றமின்றி அமைதியாகவும் நிதானமாகவும் அணுகக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். தூக்கமின்மையா இருக்கட்டும் மற்றும் தேவையில்லாத பய உணர்வுகளும் மறைந்து உங்களுடைய வாழ்வுல புத்துணர்ச்சியும் தெளிவான சிந்தனையும் தான் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூட போகுது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற மனிதர்களுடைய கருத்துக்களை மனசுல நீங்கள் எடுத்துக்கொள்ளாமலேயும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள போறீங்க. வீட்டில் நீங்கள் அமைதியான சூழலும் உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்துல நீங்கள் குடும்பத்தினரோட பேசும்போது தான் உங்களுடைய மனசுல மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் எல்லாமே குறைய தொடங்க போகுது. அது கூடவே நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் அனைத்துமே தோன்றப்போட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில மனதிற்குள்ள எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேர்களாகவும் இருக்க போகிறேன். நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு தள்ளி போன சில தனிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா சரியாக தொடங்கக்கூடிய அமைப்பாமே இருக்கக்கூட போகுது. உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே, ஏன் இறை நம்பிக்கையும் நல்ல மனிதர்களுடைய தொடர்பும் எல்லாமே உங்களுடைய மனதிற்கு மேலும் உறுதியை தரக்கூட உள்ள போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மனதில் இருந்த அழுத்தமும் குறையும். காலையில் எழுந்தவுடன் நல்ல எண்ணங்கள் தோன்றும். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில தனிப்பட்ட விஷயங்களும் ஒவ்வொன்றாக சரியாக தொடங்கக்கூடும். ஆன்மீக சிந்தனைகள், இறை நம்பிக்கை, நல்ல மனிதர்களின் தொடர்பு ஆகியவை உங்களுடைய மனதிற்கு மேலும் உறுதியை தரக்கூடும். எதையும் அவசரமாக முடிவு செய்யாமல் எது நடந்தாலும் நான் அமைதியாக சமாளிப்பேன் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள் உருவாக்கக்கூடும். இதுவரை மனதில் சுமையாக இருந்த பல விஷயங்களை விட்டுவிட்டு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் நல்லவற்றை ரசிக்க தொடங்குவீங்க. அந்த மாற்றம்தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகவே உங்களுக்கு அமையக்கூட உள்ளது. அது துலாம் ராசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலைப்பாயக்கூடிய மனம் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான மன அமைதியும் தெளிவுமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு கிடைக்க கூட உள்ள போகுது. அதன் மூலியமாவே நீங்கள் தியானமாக இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், ஏன்னா ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் நாட்டம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உள்ளது. எதையும் நீங்கள் பதற்றமின்றி அமைதியாகவும் நிதானமாகவும் அணுகக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். தூக்கமின்மையா இருக்கட்டும் மற்றும் தேவையில்லாத பய உணர்வுகளும் மறைந்து உங்களுடைய வாழ்வுல புத்துணர்ச்சியும் தெளிவான சிந்தனையும் தான் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூட போகுது.